உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அவளுக்கு சந்தேகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதான் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. நேத்து என்ன நினைச்சிருப்பாளோ தெரியல. எல்லாம் உன்னாலதான். சரி சீக்கிரம் கிளம்பிடலாம். இங்கே இருந்தா அப்புறம் மாட்டிக்குவோம். சீக்கிரம் கிளம்பு. ஏய், இங்க யார் வரப்போறா? எங்க வீட்ல எல்லாருக்கும் வேலை கரெக்டா இருக்கும். உங்க அம்மாவும் அப்படிதான். அதனால அடிச்சு சொல்றேன், நம்ம வீட்ல இருந்து யாரும் வரமாட்டாங்க. பொறுமையா போலாம். என்னங்க? என்னம்மா? திடீர்னு கோயிலுக்கு போலான்னு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஏதாவது வேண்டுதல் வச்சிருக்கீங்களாங்க? வேண்டுதல்லாம் ஒன்றும் இல்லை. என் மனசுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கு. அந்த குழப்பத்தை தீர்த்து வைன்னு சொல்லி இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். அப்படி என்னங்க குழப்பம்? என் 2 தங்கச்சிகளோட பொண்ணுங்களையும் நம்ம பையனுக்கும் என் தம்பி பையனுக்கும் கட்டி கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன்ல, அதில் தான் ஒரே குழப்பமா இருக்கு. நம்ம பையன் கரிகாலனுக்கு வானதியை கட்டி கொடுத்தா சுப்புலட்சுமி என்ன நினைப்பா? வசதி இல்லாதனால தான் அவ வீட்டில் எடுக்காம வரலட்சுமி வீட்டில் பொண்ணு எடுத்தேன்னு சங்கடப்படுவா. சரி, நந்தினியை கரிகாலனுக்கு கட்டி வைக்கலான்னு பார்த்தா வரதன் வரைஞ்சி கட்டி சண்டைக்கு வருவான். சரி, இவங்க தான் இப்படின்னா கல்யாணத்தை பற்றி கேட்கவே வேணாம். அவள் பையன் அருளுக்கு நந்தினியை கட்டி கொடுத்தா வானத்துக்கும் பூமியும் குதிப்பா. ஏன்னா அவங்க வசதியில் கம்மி இல்லை, அது அவளுக்கு பிடிக்காது. இப்போ நான் யாருக்கு யாரோட முடிச்சு போடுன்னு தெரியாம தான் நான் இங்கே வந்திருக்கேன். இத பாருங்க, எல்லார் மனசும் சந்தோஷப்படுற மாதிரி யாராலையும் ஒரு முடிவை எடுக்கவே முடியாது. ஒருத்தரோட சந்தோஷம் இன்னொருத்தருக்கு வருத்தமா தான் இருக்கும். அதனால நல்ல முடிவா நீங்களே எடுங்க. நம்ம பிள்ளைங்க எப்பவும் நம்ம பேச்ச மீறவே மாட்டாங்க. அந்த முடிவு என்னங்கிறத அந்த சாமி கிட்டே கேட்டுருவோம். வாமா. லூசு, எதுக்குடா இப்படி கைய புடிச்சு இழுக்கிற? பூவிடா இது, கைய விட. ஏய், அமைதியா நான் சொல்றத கேளு. சுந்தரம் பெரியப்பாவும் பெரியம்மாவும் வராங்க. ஐயோ, அவங்களா? ஐயோ, என்னங்க? அங்க பாருங்க, வானதி இங்க வாமா. அம்மா, அப்பா, கரிகாலா, 2 பேரும் என்ன பண்றீங்க இந்த கோயில்ல? அது இல்லப்பா, வானதியோட ஃப்ரெண்டோட வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனா, அதுக்கு துணைக்கு கூப்பிட்டா. ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் இந்த கோயிலுக்கு வான்னு நான் தான்ப்பா கூட்டிட்டு வந்தேன். அப்படியா? இந்த கோயில்ல உங்க 2 பேரும் ஜோடியா பாக்குறது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வானதி, வாமா, எங்க கூட வந்து சாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு நாம எல்லாரும் ஒன்னாவே போலாமா? இல்ல அத்தை, வீட்ல லேட் ஆச்சுன்னா அம்மா தேடுவாங்க. நான் போறேன். பாருங்க இவள. அம்மா, நீங்களும் அப்பாவும் பொறுமையா சாமி கும்பிட்டு வாங்க. நான் வானதியை போய் அவ வீட்டுல விட்டுட்டு வந்துடுறேன். டேய், வந்து சாமி கும்பிட்டுட்டு போடா. சரி, வரமா வரப்பா. என்னடா என்னங்க இவன்? கரிகாலனுக்கும் வானதியும் கல்யாணம் பண்ணி வைடான்னு அந்த சாமி அடையாளம் காட்டிருச்சு. இனிமே நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாது. சீக்கிரமே அவங்க 2 பேரும் கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதான். சரியா? போலாம். அருள் மாமா கூட ஜோடியா இருக்கும்போது இவங்க கண்ணுல பட்டிருக்கலாம்.
என் கெட்ட நேரம் இப்ப பார்த்தா நான் படணும். ஆ! 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 ஏய் வானதி என்ன ஆச்சு? கல்ல தடுக்கி கால்ல இடிச்சுக்கிட்டேன் மாமா. நல்ல வலி. எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. இன்னைக்கு புள்ள எனக்கு நேரமே சரியில்லை. எல்லாமே தப்பு தப்பாவே நடக்குது. சரி சரி புலம்பாத, நடந்தா போறோம். வா போலாம், வா வா. மாமா பாத்து பாத்து, இன்னும் மெல்ல ஓட்டு மாமா. ஏன் மாமா இம்புட்டு வேகமா போற? ஆ, வேகமா ஓட்டுறானா? ஆமா, பயங்கர வேகமால போற. இன்னும் மெல்ல ஓட்டு, காருக்கு வலிக்க போகுது. நானே அவசரத்துல இருக்கேன், நீ என்னடானா காரை உருட்டுன்னு உருட்டிட்டு இருக்க. வேகமா போ மாமா. ஏய் நான் என்ன வேணும்னே வா மெல்லமா போறேன். ரோடு எப்படி இருக்குன்னு பாரு, ஒரே குண்டு குழியுமா இருக்கு. இதுல எப்படி வேகமா போறது? ஓ மாமா, என் நிலைமை புரியாம பேசிட்டு இருக்காத. வேகமா போ மாமா. என்ன ஆச்சுன்னே தெரியல உனக்கு. 2-3 நாள் ஆளே சரியில்லையே. இதுல பொய்யெல்லாம் வேற பேச ஆரம்பிச்சிட்ட. ஷோ மாமா, முதல்ல நீ வரசா போ மாமா. ஆமா, எதுக்கு நீ இவ்வளவு பதட்டமா இருக்க? சீக்கிரம் போய் அப்படி என்னதான் பண்ண போற? எங்க அப்பா வர்றதுக்குள்ள நான் வீட்டுக்கு போகணும். நான் போறதுக்குள்ள அப்பா வந்துருச்சு, அவ்வளவுதான். உங்க அப்பா வந்துட்டா என்ன? அதுக்கு எதுக்கு நீ இப்படி பயப்படுற? சொல்லிட்டு தானே வந்த. அவர்கிட்ட எங்க நான் சொல்லிட்டு வந்தேன்? அம்மா கிட்ட தான் சொல்லிட்டு வந்தேன். அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அங்க போவாத இங்க போவாத ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருப்பாரு. இப்ப அவருக்கு தெரியாம வேற வந்திருக்கேன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான், கொன்னே போட்டுருவாரு. சரி சரி பயப்படாத, வேகமா போயிடலாம். ஷோ என்ன மாமா ஆச்சு? என்னன்னு தெரியல, ஒரு நிமிஷம் இரு, என்னன்னு பாக்குறேன். என்னாச்சு மாமா? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.